friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான chicken chops gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி. இந்த chicken gravy ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது ஒரு பிரியாணி கூடயோ இல்லாட்டி இட்லி தோசை கூடயோ இல்ல சப்பாத்தி கூட நீங்க ஒரு காம்பினேஷனா வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மசாலாக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நான் ஒரு கை அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 10 கிராம்பு வேணுங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வடசட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கை அளவு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசம் வர வரைக்கும் ஸ்லோவில் அனலை வச்சு வறுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி நல்லா வாசம் வந்ததும் மற்ற பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. எப்போவுமே மசாலா பொருட்களை வறுக்கிறப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கணும். அப்போ தான் தீஞ்சு போகாமல் உங்களுக்கு நல்லா வறுப்படும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 துண்டு பட்டையும் 10 கிராம்பையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம மசாலாவுக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்லோவில் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு தேங்காயை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச் துண்டு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம் தனியாக ஒரு வடசட்டியில் வணக்கிக்கலாங்க. பாருங்கள், ஒரு வடசட்டி வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு, அதே மாதிரி 10 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வணக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வணக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பொன்னிறமாக செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் கூட இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இதுதான் நம்ம கிரேவிக்கு நம்ம சேர்க்க போகிற மசாலா ஐட்டம்ஸ். இப்போ நம்ம கிரேவிக்கு தாளிக்க பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 துண்டு பட்டை, ஒரு 10 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க.
அது கூட ஒரு 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கிரேவியை வணக்க ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த கல்பாசி இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த மசாலா நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் சேர்த்து நல்லா பெரட்டி அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸ்லோவில் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கனாலே அந்த சிக்கனே நல்லா வேக வேக அதே தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கை நிறையா கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு பிரியாணி கூடயோ இல்லாட்டி தோசை, இட்லி, சப்பாத்தி இல்லாட்டி ரைஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.